ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சென்டென்ஸை தான் பார்க்க போகிறோம். அந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரியல் லைஃப்பில் வந்து பேசுகிற மாதிரியே தான் இருக்கும். அந்த சென்டென்ஸு சிம்பிளாக இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்ட் 8 வந்து நம்ம பார்த்தோம். ஸோ அதோடைய கண்டினியூஷனாக வந்து இன்றைக்கி பார்ட் 9 வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கன்னா நம்ம வாய் சேனலை வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் சென்டென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் எங்கே உள்ளது, இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறது எப்படி கேட்கணும்னு பார்த்தீங்கன்னா, இல்லி ஜாகா எல்லிதே அப்படின்ட்டு சொல்லுவோம். இடம்ன்றது வந்து ஜாகா அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இது எப்படி சொல்லலாம்னா இல்லி ஜாகா எல்லிதே அப்படின்ட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் சென்டென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவள் புத்தகம் எங்கே, அவ புத்தகம் எங்கே அப்படின்றது வந்து எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவளா புஸ்தகா எல்லிதே அப்படின்ட்டு சொல்லுவோம். புத்தகம்ன்றது வந்து புத்தகா அப்படின்ட்டு சொல்லணும். ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் சின்ன சின்ன வேர்ட்ஸ் எல்லாம் வந்து ப்ரீவியஸ் டாபிக்ஸ்லேயே நம்ம பார்த்துட்டோம். ஸோ நீங்கள் அதோடு இதை கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா இன்னும் சிம்பிளாக இருக்கும். இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, அவளா புஸ்தகா எல்லிதே அப்படின்ட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் சென்டென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு பையன், அவன் ஒரு பாய் அப்படின்றது வந்து கன்னடாவில் எப்படி சொல்லுவோம்னா அவனு ஹுடுகா அப்படின்ட்டு சொல்லுவோம். எப்படி சொல்லணும்னா அவனு ஹுடுகா அப்படின்ட்டு சொல்லுவோம். இதுவே ஒரு கேர்ளாக இருந்துச்சுன்னா அவள் ஒரு பெண், பெண் அப்படின்னும் போது இங்க ஹுடுகி அப்படின்ட்டு யூஸ் பண்ணுவோம். அவளு ஹுடுகி அப்படின்ட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் இப்பொழுது வீட்டில் இல்லை, அவங்க இப்ப வீட்டில் இல்லை அப்படின்றத எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரு ஈகா மனையல்லிலா அப்படின்ட்டு சொல்லுவோம். எப்படி சொல்லணும், அவரு ஈகா மனையல்லிலா அப்படின்ட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் சென்டென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை நான் நாளை வருவேன், இல்லை நான் நாளைக்கு தான் வருவேன் அப்படின்றது வந்து எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, இல்லா நானும் நாளே பர்த்தினி அப்படின்ட்டு சொல்லுவோம். எப்படி சொல்லணும்னா இல்லா நானும் நாளே பர்த்தினி அப்படின்ட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் சென்டென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான நேரம் உண்டு, அதிகமாக எனக்கு டைம் இருக்கு அப்படின்றத எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, தும்பா டைம் இதே. அதிகம் அப்படின்றத வந்து தும்பா சொல்லுவோம். நேரத்தை டைம் ஆஸ் யூஷுவல் நம்ம இங்கிலீஷில் பேசுகிற மாதிரியே தான் டைம்னு சொல்லுவோம். உண்டுன்றது வந்து இதே. ஸோ இது எப்படி சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ணலான்னா, தும்பா டைம் இதே, அதிக நேரம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது உன்னுடைய வீடு அப்படின்ட்டு சொல்றது வந்து நிம்மா மனை யாவது அப்படின்ட்டு சொல்லுவோம். நிம்மா மனை யாவது அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, நானும் இங்கே வேலை செய்கிறேன், நான் இங்கே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, நானும் இல்லி கெல்சா மாடுத்தினி, வேலைன்றது வந்து கெல்சா, செஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்றது வந்து மாடுத்தினி. ஸோ இது சென்டென்ஸ் எப்படி சொல்லணும்னா, நானும் இல்லி கெல்சா மாடுத்தினி அப்படின்ட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன்று வந்து பிரயாணமா எப்படி அமைந்தது, ஜேர்னி எப்படி இருந்துச்சு அப்படின்னு வந்துட்டு எப்படி கன்னடாவில் கேட்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரயாணா ஹேகித்து. இங்கே பயணம்ன்றது வந்து பிரயாணா, எப்படி இருந்தது அப்படின்னு கேட்கறது வந்து ஹேகித்து அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ பிரயாணா ஹேகித்து அப்படின்ட்டு சொல்லணும். ஸோ இந்த சென்டென்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த வேர்ட்ஸ் எதனா புரியலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க. ப்ரீவியஸாக வந்து 8 பார்ட்டும் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இதெல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயே வந்து பின் பண்ணியிருக்கோம். ஸோ எனி டவுட்ஸ்னால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.